ஹாய், இன்னைக்கு நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? நீயும் முருங்கைக்கீரை பிடுங்க வந்து சாரி பிடுங்கல க்ளீன் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு முருங்கைக்கீரை பிடிக்குமா? பார்த்தீங்களா, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போதான் பிடிங்கிட்டு வந்தது. நல்லா வச்சு பொரியல் செஞ்சு சாப்பிடணும். நீங்களும் சாப்பிட வரீங்களா? ஆமாம், இதுக்கு எதுக்கு நல்லது முருங்கைக்கீரை? எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட 100 ரோகங்கள் இதெல்லாம் வாசி ஆகும். எதுக்கு? எல்லாத்துக்கும். முட்டி வலிக்கு எல்லாமே, பிளட் கோல்டு டைம்ல சாப்பிடுறதுக்கு, பிளட் சர்க்குலேஷன்ஸ் இதெல்லாம் வலியாதா? பார்க்கலாமா? அப்படி இல்லை, சுரீனுது இல்லாட்ட சுரீன்னு படும். அப்படியே செக் சுரீன்னு படும் நல்லா. இன்னைக்கு பாருங்க, டியூட்டி போவாத எப்படி உக்காந்துக்கிறத பார்த்தியா? நல்லா ட்ரிப் ஆகிட்டு சுற்றிட்டு வந்துட்டு இன்னைக்கு இதுதான் வேலை. இன்னும் வீட்டில் ஒரு வேலை அவ்வளோ. ஃப்ரெண்ட்ஸ், உங்களது ஆச்சா? ஆமாம், டிஃபன் பண்ணிங்களா? நம்மளது இன்னைக்கு புளி சாதம் சாப்பிட்டு காலையில் துணி வேலை செஞ்சுட்டு இன்னைக்கு இப்போது முருங்கைக்கீரை செய்யலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கணும். பொரியல் செஞ்சு சாப்பிடணும். உடம்புக்கு ஹெல்த்திக்கு நல்லது இல்லையா? ரொம்ப நாள் ஆச்சு இது சாப்பிட்டு. யாருக்கு பிடிக்கும் முருங்கைக்கீரை? கமெண்ட்ஸில் சொல்லுங்க மறக்காம. சரிம்மா? இல்லையாப்பா? உனக்கு பிடிக்குமா முருங்கைக்கீரை? எனக்காக தானே செஞ்சுன்னு இருக்கிறேன். இப்போ என்ன உனக்காக சொல்லலாம் ஜோரா. வாய் இல்லை, எனக்காக தானே செஞ்சுன்னு இருக்கிறேன். இப்போ ஜோரா பேசணும்ப்பா. வாய் இல்ல, நீ தானே ஊருக்கிட்ட வாய பேசுற. நீ தானே இப்போ வாய் கொடுத்து பேசின. சொல்லு. நீ தானே வாய் அடி நிற்கு அந்த மாதிரி வாய் பாத்தியா? பாத்தீங்களா? உங்களுக்கு காட்டுல இல்ல முருங்கைக்கீரை எடுத்து காட்டுறேன் பாருங்களா. இதெல்லாம் இது ஒட்டுதான் சாப்பிடுது. அதெல்லாம் அவ்வளோதான். சூப்பரா இருக்குல்ல? அது ஃபுல்லாக அவ்வளோ பாகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இது எனக்கு, இது உனக்கு, பாப்பாக்கு 3 பாகம் பண்ணலாம். சரிங்களா? ஓகே பாய். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். க்ளீன் பண்ணிவிட்டு சாயந்தரம் பொரியல் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். சரியா? சாயந்தரம் வீடியோ போடுறேன் பாருங்கள்.